நான் ஊரும் சதமல்ல, உற்றாரும் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பிள்ளைகளும் சதமல்ல, பெண்டிரும் சதமல்ல, நின் தாள் சதம் கட்சி ஏகம்படினார். யார்? பட்டினத்தார். அப்போ உள்ளே இருக்கிற ஒன்று தான் என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, நான் அதை காப்பாற்றி ஆகணும். என்ன தான் நம்ம அப்பாவை காப்பாற்றணும்னு நினச்சா கூட மருத்துவர் கடைசியாக சொல்கிறாரு, என்னால் முடிஞ்சதெல்லாம் பார்த்துட்டேன், ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யலாம்? மருந்துங்க வாங்கி கொடுக்கலாம், உணவு வாங்கி கொடுக்கலாம், அவரை பத்திரமா குளிக்க வைக்கலாம், துணி கட்டி விடலாம், எப்படிப்பா இருக்கன்னு விசாரிக்கலாம். வயது ஆகிப்போச்சு, போய் தான் ஆகணும். அவர் உடம்பு போயிடுச்சு, உள்ளே இருக்கிற அந்த பொருள் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பிறந்ததுலேருந்து இறக்கும் வரைக்கும் புதியதுக்கு புதியதாக இருக்குது. இந்த உடம்பு பழையதாக மாறிப்போச்சு. பழையன புதிதன, அது வேண இது வேண எழுதுறாங்க. இதுக்குள்ளே அது இருக்குன்னு நம்ம மறந்து வாழறோம். அதனால தான் வள்ளலார் மறந்திருந்தீர் மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு. நான் எப்பெல்லாம் மறந்துருக்கேனோ அப்போ எனக்கு பிணியும் வருது, அப்புறம் முதுமையும் வருது. மறுபடியும் நம்ம அகத்தாவம் போடுகின்ற போது பிணி நீங்கும். மருந்தெல்லாம் வேணாம், மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு. என்ன சொன்னார்? பொருந்தினது அருந்தணும், அருந்தினது பொருந்தணும். அதான் எழுதியிருக்கார் வள்ளுவர். அப்போது நமக்கு நாமே ஒரு அதிகாரியாக நம்ம உடலுக்கு போராட்டத்தோட, இதை கொடுக்க மாட்டேன், இதை கொடுப்பேன், இது இந்த உடம்புக்கும் உயிருக்கும் நல்லது, சாப்பிடு, வீணா அதிலெல்லாம் சாப்பிடாது. அப்படி நாமே அதிர்ஷ்டிக்கணும். நெஞ்சார பொய் சொல்லும் நேயமில்லா நிஷ்டூரன். எந்நேரம் அந்த மனசு என்ன சொல்லிட்டு இருக்கு? பொய்யே தான் சொல்லிட்டு பொய் புரட்டு பேசிக்கிட்டே இருக்கு. அதனால தான் வள்ளல் பெருமான் இந்த புருவ மத்திய சிந்தனையோடு இருக்கின்ற போது மறவாமல் இருந்தோன்னா இந்த உடம்புக்கு ஒன்றும் கிடையாது. மறந்தால் உயிர் விடுவேன்னார். உள்ளே இருக்கிற அதை நான் மறந்துட்டேன்னா உயிர் போயிடும் அப்படின்னு எழுதுகிறார். அப்போ எழுதுகிறார், மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு அப்படின்றார். அப்போ அந்த தவநிலையில் நமக்கு உள்ளே போய் அதை எண்ணுகின்ற போது இந்த உடல் சூத்திரம் மாறி அமையும். ஏன்னா அதுதான் இந்த உடம்பு எடுத்து வந்தது. அது மேலே நமக்கு கவனம் இல்லாததுனால தான் போயிடுறோம்.